ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாம்பார். நான் ஒவ்வொரு டைம் சாம்பார் வைக்கும்போது ஒவ்வொரு விதமாக வைப்பேன். இன்றைக்கி வந்து பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன், காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பருப்போட முதல்ல தாளிப்பில் போடுறது, அப்புறம் மாங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே வச்சுருக்கேன். எப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். அடுப்பில் குக்கர் வச்சு அதை சூடு ஏறினோடனே எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு எல்லாம் எண்ணெயில் போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கணும். காய் இந்த அளவுக்கு லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ வந்து நான் வந்து மகாராஜாவில் சாம்பார் பொடி இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்ல டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப காரம்லாம் இருக்காது. நான் கொஞ்சமாக வத்தப்பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் இதோடு சேர்த்துருக்கேன். வதங்கிட்டு அந்த எண்ணெய் பருப்பு போட்டுட்டேன். நம்ம பருப்போட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம பருப்பு சேர்க்குறோமோ அதில் 2 மடங்கு தண்ணி மட்டும் சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சிடணும்.